இனி இப்போ பொரியலுக்கு கடுகு மட்டும் தாளித்தா போதும். இந்த பொடி இருக்கிறதுனால சக்கரவள்ளிங்கு கிழங்கு தோல் சீவி சின்னதாக பொடி பண்ணி குக்கரில் வச்சு 4-5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தாளிக்கலாம். கடுகு, சாம்பார் பொடி பண்ணின சட்டி, அதனால தான் அப்படி இருக்குது. பொடியாக நறுக்கின வெங்காயம், கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் 2 உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான். சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறது? நம்ம பொடிச்சு வச்ச சாம்பார் பொடி இருக்கு. இதில் ஒரு ட்ரிக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து தட்டிட்டா போதும், அது கட்டியாகும். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு காரம் பயங்கரமாக இருக்கும். மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் பயங்கரமாக இருக்கும். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டாங்க. இதில் 10-15 மிளகாய், 10 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். செவந்த மிளகாய்